யாருக்காவது சமோசாவுக்கும், சம்சாவுக்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு தெரியுமா? ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் ஆஃபீஸில வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் அங்க தான் சமோசாவுக்கும், சம்சாவுக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னாங்க. அதே நார்த் இந்தியன் சைடுனா அதுக்கு பேர் சமோசாவாம். நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த ஷீட்டெல்லாம் போட்டு பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் சம்சாவாம். அப்பதான் எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சு. அடடா! இதில இவ்ளோ இருக்கா அப்படின்னு. சரி எனக்கும் கொஞ்சம் கிரேவிங்ஸா இருந்துச்சா, சரி சட்டுப்புட்டுன்னு வந்துட்டு இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சமோசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் வேக வச்சுட்டு இதுக்கும் ரெசிபி பார்த்தேன். அந்த ஸ்டஃபிங்க்கு வந்துட்டு ஒரு மசாலா மாதிரி போட்டு அரைச்சி இது பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மசாலா அரைச்சி ஜஸ்ட் இந்த ஒரு உருளைக்கிழங்கு பரட்டி லைட்டாக தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அட்டகாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் வந்துட்டு இந்த ஷீட்டெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ஃபில் அண்ட் எனக்கு சமோசாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்டஃபிங் ஃபில் பண்ணுறதா அழகாக நமக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு அப்படியே இந்த ஷீட்டில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷீட்டை வந்துட்டு இந்த ஜஸ்ட்டு தண்ணி இருந்துச்சா அதை வச்சு வந்துட்டு கம் மாதிரி போட்டு எடுத்து பார்த்தேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு.